இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 20ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 15 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வளமையின் பெருமையும் கண்களில் இன்பமும் இதயத்தின் விருப்பமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீ உன் ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார்.
அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நிலையில்லாததும் நிரந்தரமானதும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓர் அன்பிய திருப்பலியில் பங்கு குருவானவர் செல்வரான இளைஞர் இயேசுவிடம் வருகின்ற இறைவாக்கு பகுதியை வாசித்துவிட்டு அதற்கு விளக்கம் கொடுத்தபோது, இயேசுவிடம் வந்த செல்வரான இளைஞர் எப்படியும் ஒரு லட்சாதிபதியாக இருந்திருப்பார். ஒருவேளை அவர் இயேசு சொன்னபடி நடந்திருந்தால் கோட்டீஸ்வரராகி இருப்பார் என்றார். இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வயதான ஒரு அம்மா, சாமி, எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்றாள். அதற்கு பங்கு குருவானவர் அவரிடம், இயேசுவிடம் வந்து செல்வரான இளைஞரிடம் எப்படியும் லட்ச ரூபாய் மதிப்புள்ள பணமும் பொருளும் இருந்திருக்கலாம். அவை கூட அழிந்து போகக்கூடியவைதான். ஆனால் அவர் மட்டும் இயேசுவின் வார்த்தையின்படி நடந்திருந்தால் பெரிய கோட்டீஸ்வரராகியிருக்கலாம், அல்லது விலை மதிக்க பெறாத நிலை வாழ்வை உரித்தாக்கி கொண்டிருக்கலாம். இயேசுவின் வார்த்தையின்படி நடக்காமல் முட்டாளாய் லட்சாதிபதியாகவே இருந்தார் என்றார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பலரும் இந்த செல்வரான இளைஞரைப் போல நிலை வாழ்வை பெற நிலை இல்லாததை விட்டுவிட தயாராய் இல்லாமல் இருக்கிறார்கள். இது வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நமக்கு இதே செய்தியைத்தான் தருகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இயேசுவிடம் வருகின்ற செல்வரான இளைஞரிடம் அவர், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட என்று 10 கட்டளைகளில் 2வது பகுதியில் வருகின்ற கட்டளைகளை கடைபிடிக்க சொல்கிறார். அதே நேரத்தில் 10 கட்டளைகளில் வருகின்ற கடைசி கட்டளையை நீக்கிவிட்டு அதற்கு மாறாக, உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று லேவியர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் லேவியர் புத்தகத்தில் இடம்பெறும் கட்டளையை இணைத்து சொல்கிறார். இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு செல்வரான இளைஞர் இயேசுவிடம், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டபோதுதான் இயேசு அவரிடம், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்கிறார். செல்வரான இளைஞர் தன்னை மிகுதியாக அன்பு செய்தார். ஆனால் அவர் தனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய தயாராக இல்லை. அப்படி அவர் தன்னை அன்பு செய்தது போல் தனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்திருந்தால் அவர் தன்னிடம் இருந்த செல்வத்தை அடுத்திருப்பவருக்கு கொடுக்க முன் வந்திருப்பார். அந்த மனம் அவருக்கு இல்லாமல் போனதால் அவர் நிலை வாழ்வை பெற முடியாமல் போயிற்று. இந்த செல்வரான இளைஞரைப் போலத்தான் இன்றைக்கு பலரும் அழியக்கூடியவற்றை அல்லது நிரந்தரமில்லாததை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில்
எடுத்துவிடப் போகிறேன் என்ற வார்த்தையோடு தொடங்குகிறது. ஆண்டவர் சொல்வது போல, இப்போது நமது கண்களுக்கு இன்பம் தரும் எதுவும் நிரந்தரமில்லை. ஆண்டவர் மட்டுமே நிரந்தரமானவர். அதனால் நாம் அவரை பற்றி கொண்டு நிலை வாழ்வை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நிலையற்ற செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நிலை வாழ்வை பெறுவோம். அடுத்திருப்பவரை அன்பு செய்யாமல் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது, அவரை அடையவும் முடியாது. நமது கைகள் பிறருக்கு கொடுக்க தாழ்கின்ற போதுதான் நமது வாழ்வு உயர்கின்றது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தேடி அவரது வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.